Good morning students. இப்போ நம்ம செகண்ட் யூனிட்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம அசம்பிளர்னா என்ன, அசம்பிளர் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யும், அசம்பிளர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அதில் நடக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அடுத்து அசம்பிளர் டைரக்டிவ்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அசம்பிளர் டைரக்டிவ்ஸ்க்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஆரிஜின் ஆரம்பித்து ஈக்குவேட், டேட்டா, ஐ டேட்டா, எக்ஸ் டேட்டா அப்படின்ட்டு நிறைய இது அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் பார்த்தோம். கடைசியில் எண்ட் அப்படின்னு ஒரு டைரக்டிவ் கூட பார்த்தோம். அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்ரோ கண்ட்ரோலரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அதோட கண்டினியூஷனாக நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அசம்பிளர். அதோட தொடர்ச்சியாக இப்போ பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அசம்பிளர். அசம்பிளர்னா என்ன அப்படிங்கிறத நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அசம்பிளர் அப்படிங்கிறது ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் எ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். நம்ம அசம்பிளர் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதுதான் நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றி கொடுக்குது. சரியா? ஸோ இந்த அசம்பிளருக்கான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? அது ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம பார்ப்போம். அசம்பிளர் ஆனது வேகமாகவும் மற்றும் துல்லியமாகவும் நிமோனிக்களை பைனரி கோடாக மாற்றுகின்றது. பைனரி கோடு அப்படிங்கிறது தான் மெஷின் கோடு. பைனரி கோடு தான் அப்படின்றப்ப நமக்கு மெஷின் கோடு. சரியா? நிமோனிக் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்றைக்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சிங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், தென் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லைனா பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 5 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சிங்க. சரியா? அதில் நம்ம படித்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடியது எல்லாமே என்னது? நிமோனிக்ஸ் தான். இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கோங்க. மூங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி எழுதியிருப்பீங்க? MOV அப்படின்னு எழுதியிருப்பீங்க. நார்மலாக மூவோட ஸ்பெல்லிங் என்னது? MOVE. ஆனால் சுருக்கமாக எப்படி எழுதுவோம்? MOV. மூவ் அப்படிங்கிறது யாருக்கு பார்த்தாலும் அது புரியும், மூவ் தான் அப்படிங்கிறது புரியும். பட் நம்ம ஃபுல்லாக ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணாமல் ஷார்ட் ஃபார்மில் MOV அப்படின்னு எழுதுவோம். சரியா? இது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. இன்க்ரிமெண்ட் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? INC அப்படின்னு எழுதுவோம். டிக்ரிமெண்ட் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? DEC அப்படின்னு எழுதுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸில் ஆல்ஃபபெட்ஸை மாற்றி எழுதி, ஆனால் யூசருக்கு நல்லா புரியத்தக்க வகையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அசம்பிளர் வேகமாகவும் மற்றும் துல்லியமாகவும் நிமோனிக்களை பைனரி கோடாக மாற்றுகின்றது. இந்த நிமோனிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அசம்பிளருங்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா பைனரி கோடாக வேகமாக மாற்றி கொடுக்கக்கூடியது இதோட ஃபியூச்சர். மிக முக்கியமான ஒரு ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, அசம்பிளர் ஆனது ப்ரோக்ராமில் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளுக்கு சமமான மதிப்பினை நிர்ணயிக்கிறது. ப்ரோக்ராமில் நம்ம என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு சமமான வேல்யூவை இது டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ப்ரோக்ராமில் தேவைக்கேற்ப இன்ஸ்ட்ரக்ஷன்களை சேர்த்து கொள்ளலாம் அல்லது நீக்கி கொள்ளலாம். நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டால் ஆடும் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை நம்ம ரிமூவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அசம்பிளர் ஆனது முழு ப்ரோக்ராமையும் வேகமாக மீண்டும் திரும்ப அசம்பிள் செய்து புதிய மெமரி லொக்கேஷன்களை ஏற்படுத்துகிறது. இப்போ நம்ம புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஆட் பண்ணுறோம் இல்லைனா டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த வகையில் அசம்பிளர் உடனே வேலை செஞ்சு புதுசான மெமரி லொக்கேஷன்களை நமக்கு வேகமாக ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தென் 4th பாயிண்ட், அசம்பிளர் ஆனது ப்ரோக்ராமில் உள்ள சின்டாக்ஸ் எரர்களான தவறான லேபிள்கள் மற்றும் சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறது. நம்ம எரரில் சின்டாக்ஸ் எரர்ஸ் எதாவது பண்ணியிருந்தோம், லேபிளை தப்பாக நேம் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ்லாம் தப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் அசம்பிளர் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு என்ன எரர் அப்படிங்கிறத ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் 4th பாயிண்ட். தென் 5th பாயிண்ட், அசம்பிளர் ஆனது டேட்டா மற்றும் ரிசல்ட்டுக்கு தேவையான மெமரி லொக்கேஷன்களை முன்பதிவு செய்கிறது. டேட்டா எங்கே இருக்கணும், எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், ரிசல்ட் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத மெமரி லொக்கேஷன்ஸை முன்னாடியே பதிவு செய்கிறது யாருன்னு சொன்னால் நம்மளுடைய அசம்பிளர். ஓகே. தென் அசம்பிளர் ஆனது டாக்குமெண்டேஷனுக்கு தேவையான ஃபைல்களை ஏற்படுத்துகிறது. ஸோ டாக்குமெண்டேஷனுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அசம்பிளரோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட்டாக அசம்பிளருடன் டெஸ்ட் ப்ரோக்ராமையும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் மூலம்
ப்ரோக்ராம் ஆனது டெஸ்ட் மற்றும் டீபக் செய்யப்படுகிறது. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட் ப்ரோக்ராமையும் சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமை டீபக் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அசம்பிளருடைய ஃபியூச்சர்ஸ். இங்கே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து அடிக்கடி வந்து நமக்கு செமஸ்டர்லேயே கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அசம்பிளர் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க, இல்லை 2 பாயிண்ட் எழுதுங்கன்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஷின்லேயோ இல்லை 3 மார்க் கொஷின்லேயோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 7 பாயிண்ட்டுமே மிக முக்கியமான பாயிண்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து அசம்பிளருடைய ஃபியூச்சர்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர்ஸ். அசம்பிளரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் 5 டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர்ஸ் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் அசம்பிளர் என்னன்னு பார்ப்போம். மேனுவல் அசம்பிளர், அடுத்தது மேக்ரோ அசம்பிளர், அண்ட் தேர்ட் டைப் இஸ் கிராஸ் அசம்பிளர், 1 pass assembler and 2 pass assembler. So there are 5 types of assemblers. இந்த assemblers வந்து நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைப் வந்து மேனுவல் அசம்பிளர். ஸோ இந்த வேர்டே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. மேனுவல் அப்படின்னா என்னது, நம்மளாக வந்து யூஸ் பண்ணுறது. மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்துகின்றவர்கள் ஆப்கோட் டேபிளை பார்த்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றினால் அது மேனுவல் அசம்பிளர் எனப்படும். நாமளே ஆப்கோட் டேபிளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் தகுந்த மிஷின் லாங்குவேஜ் கோடை கண்டுபிடிச்சி அப்படி நம்ம ப்ரோக்ராமை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேனுவல் அசம்பிளர். ரொம்ப டிடிஎஸான ஒரு வேலை. சரியா? நம்மளே ஒவ்வொரு தடவையும் போய் லுக்கப் டேபிளை பார்த்து ஒவ்வொரு அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் தகுந்த மிஷின் லாங்குவேஜ் கோடை கண்டுபிடிச்சி மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படி செஞ்சால் அதுக்கு பேர் மேனுவல் அசம்பிளர். பேர் என்னதுப்பா? மேனுவல் அசம்பிளர். ஓகே, இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், காம்ப்ளெக்ஸான வேலை. அதுதான் ஃபஸ்ட்டு டைப் மேனுவல் அசம்பிளர். முதல்ல இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் டைப் வந்து மேக்ரோ அசம்பிளர். செகண்ட் டைப் என்னது? மேக்ரோ அசம்பிளர். இந்த அசம்பிளர் ஆனது மேக்ரோ தன்மையுடன் கூடிய அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றுது. ஸோ ப்ரோக்ராம் அசம்பிளி லாங்குவேஜ் மேக்ரோ ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சுன்னா அதை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றிச்சுன்னா அந்த அசம்பிளருக்கு பேர் தான் என்னதுன்னா மேக்ரோ அசம்பிளர். மேக்ரோ அசம்பிளர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது மேனுவல் அசம்பிளர், இப்போ பார்த்தது மேக்ரோ அசம்பிளர். ஓகே, மேக்ரோ ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த அசம்பிளர் வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் மூணாவது கிராஸ் அசம்பிளர். கிராஸ் அப்படின்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி தானே அர்த்தம்தான். அதுதான் இங்கேயும் நடக்குது. இந்த அசம்பிளர் ஆனது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கான அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மற்றொரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கான மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றுகின்றது. பாருங்கள், 2 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வருது இந்த இடத்துல. இது வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கான அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கான மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மாற்றுது. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதுறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, ஆனால் மிஷின் லாங்குவேஜாக போகிறது, மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாறி போகிறது இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கிராஸ் அசம்பிளர். இது பேர் என்னதுப்பா? கிராஸ் அசம்பிளர். நம்ம ப்ரோக்ராம் எழுதுனது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்காக, ஆனால் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மாறி செயல்படுறது இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலருக்காக. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கிராஸ் அசம்பிளர். அண்ட் the fourth one is 1 pass assembler. 1 pass assembler. இந்த அசம்பிளர் ஆனது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ஒரே ஒரு தடவை மட்டும் ஸ்கேன் செய்து மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றுகின்றது. அதாவது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கும், அதை வச்சே என்ன பண்ணிடும்? மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றிடும். ஒரே ஒரு தடவை மட்டும் ஸ்கேன் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இதுவே அடுத்த டைப்பு 2 pass அசம்பிளர்னு சொன்னால் இந்த அசம்பிளர் ஆனது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை 2 தடவை மட்டும் ஸ்கேன் செய்து மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாட்டுகிறது. அதாவது அது வந்து ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுது, இது வந்து 2 தடவை ஸ்கேன் பண்ணிவிட்டு மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர்ஸ். அப்படி என்னென்ன அசம்பிளர்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது வந்து மேனுவல் அசம்பிளர், அடுத்து பார்த்தது மேக்ரோ அசம்பிளர், அடுத்தது கிராஸ் அசம்பிளர், 1 pass அசம்பிளர், 2 pass அசம்பிளர். சரியா? ஸோ இந்த அசம்பிளரோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர்ஸும் பார்த்தாச்சு. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுவுமே வந்து 2 மார்க் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு அசம்பிளர் மட்டும், இப்போ கிராஸ் அசம்பிளர்னால் என்ன அப்படி மட்டும் கேட்கலாம்.
இல்லைனா மேனுவல் அசம்பிளர்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் தனியாக கூட கேட்கலாம் 2 மார்க் கொஷின்லையோ இல்லை 3 மார்க் கொஷின்லையோ. ஸோ இதிலலாம் வந்து இந்த 5 நேம்ஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட வந்து அசம்பிளரோடைய பார்ட் வந்து முடியுது. அசம்பிளரில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அசம்பிளர்னால் என்ன, அது எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் பார்த்ததுக்கப்புறமா தான் அசம்பிளர் டைரக்டிவ்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சரியா, அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் முடித்த பிறகு இப்போ இந்த கிளாஸில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அசம்பிளர் பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட வந்து அசம்பிளர் அப்படிங்கிற இந்த டாபிக் முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் மோட்ஸ் ஆஃப் 8051 அட்ரஸிங் மோட்ஸ் அப்படி ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். சரியா, ஸோ முதல்ல அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அட்ரஸிங் மோடுகள் என்பது அட்ரஸுகள் இன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்பதை குறிக்கும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் அட்ரஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். அட்ரஸுகள் இன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்பதை குறிக்கும். அதுதான் வந்து என்னது அட்ரஸிங் மோட்ஸ். நம்ம வந்து ஒரு அட்ரஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பல வகையில் குறிப்பிடலாம். சரியா, ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்குது அப்படின்லாம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷனை அட்ரஸை குறிப்பிடுறதுக்கு நமக்கு நிறைய வேஸ் இருக்குது. அந்த வேஸ்க்கு பேர் தான் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ நம்ம எப்படியெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அட்ரஸிங் மோட்ஸ். புரியுதா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. இதுதான் வந்து செகண்ட் யூனிட்டில் ப்ரோக்ராம் ஒரு கொஷினாகவும் அதுக்கு சாய்ஸாக இன்னொரு கொஷின் கேட்குறாங்கன்னா 10 மார்க் கொஷினில் அட்ரஸிங் மோட்ஸ் தான் 99% கேட்டிருக்காங்க. 5 டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. இந்த 5 டைப்ஸை எழுதி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து 10 மார்க் கொஷின் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எழுதும்போது முதல்ல அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்ன அப்படின்னு எழுதிடணும். இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகே, பொதுவாக கையாளுகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு தேவையான டேட்டா ஆனது ரிஜிஸ்டர்களில் அல்லது மெமரியில் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள தேவைப்படக்கூடிய டேட்டா இங்கே இருக்கும், ரிஜிஸ்டரில் இருக்கும், இல்லைனா மெமரியில் இருக்கும். சரியா, எப்பவுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான டேட்டா இல்லை எங்கே இருக்கும்னா ரிஜிஸ்டர்லேயோ இல்லை மெமரியிலையோ தான் இருக்கும். சரியா, இவற்றில் இருக்கின்ற டேட்டாவை பல வகையான வழிமுறைகளை பயன்படுத்தி அக்சஸ் செய்து கொள்ளலாம். ஓகே, ஸோ டேட்டா எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், ரிஜிஸ்டரில் இருக்கும் இல்லைனா மெமரியில் இருக்கும். அது எப்படி போய் வெளியே கொண்டு வர்றது, அக்சஸ் செய்கிறது, நம்ம டேட்டாவை வந்து எப்படி வந்து நம்ம அக்சஸ் செய்யலாம். சரியா, அதுதான் பல வழிகளில் செய்கிறோம். அந்த வழிகளுக்கு பேர் தான் அட்ரஸிங் மோட்ஸ். அந்த வழிகளுக்கு பேர் தான் என்னதுப்பா, அட்ரஸிங் மோட்ஸ். சரியா, ஸோ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நம்ம அந்த அட்ரஸை சொன்னால் தானே போக முடியும். சரியா, அந்த அட்ரஸை சொல்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஒருத்தன் அதை இங்கிலீஷில் சொல்லுவான், ஒருத்தன் தமிழில் சொல்லலாம், இல்லை ரைட் ஹெடு லெஃப்ட் ஹெடுன்னு பல வகையில் நம்ம அந்த அட்ரஸை சொல்லலாம் இல்லையா. அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு டேட்டா இருக்குதுன்னு சொன்னால் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பல வகைகள் இருக்குது, பல வழிகள் இருக்குது. அந்த வழிகளுக்கு பேர் தான் என்னதுன்னா அட்ரஸிங் மோட்ஸ். ஓகே, ஸோ இந்த என்னென்ன அட்ரஸிங் மோட்ஸ்லாம் இருக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது 5 வகையான அட்ரஸிங் மோடுகளை கொண்டுள்ளது. அவையாவன என்னென்ன 5 டைப்ஸு. ஃபஸ்ட்டு இமீடியட் அட்ரஸிங், அடுத்து டைரக்ட் அட்ரஸிங், இன்டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் அட்ரஸிங் அண்ட் இண்டெக்ஸ் அட்ரஸிங். சரியா, இப்போ 5 டைப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இஸ் இமீடியட் அட்ரஸிங், இமீடியட். அடுத்தது டைரக்ட் அட்ரஸிங், அடுத்தது இன்டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் அட்ரஸிங், இண்டெக்ஸ் அட்ரஸிங். இண்டெக்ஸ் அட்ரஸிங்னா என்னன்னு சொன்னால் பேஸ் ரிஜிஸ்டர் ப்ளஸ் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு அட்ரஸிங்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இமீடியட் அட்ரஸிங் மோட்ஸ். சரியா, இவ்வகை அட்ரஸிங் மோடில் கான்ஸ்டண்ட்டாக உள்ள ஒரு இமீடியட் டேட்டா ஆனது இன்ஸ்ட்ரக்ஷனின் ஆப்பரண்ட் ஃபீல்டில் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேட்டாவானது ஒரு ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் இமீடியட் அட்ரஸிங். இந்த சிம்பிள் ஹேஷ்ங்கிற சிம்பிள் வந்துருச்சுனாலே இட் இஸ் கால் இமீடியட் அட்ரஸிங் மோட். இட் இஸ் கால் இமீடியட் அட்ரஸிங் மோட். அதாவது டேட்டாவை நம்ம நேராகவே கொடுத்துட்றோம், வேறு எங்கேயும் கொண்டே வைக்கல, ரிஜிஸ்டர்லையோ இல்லை மெமரிலையோ டேட்டா இல்லை, டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், மூவ் ஏ கமா, இது எப்படி சொல்லணும், ஹேஷ் 64H, H ஃபார் ஹெக்ஸா. நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே ஹெக்ஸா டேட்டா தான். ஸோ அது பக்கத்தில் நம்ம எப்போவுமே ஹெச்ன்னு போட்டுருவோம். சரியா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை மூவ் ஏ கமா ஹேஷ் 64, அதாவது ஹேஷ் அப்படின்னாலே இமீடியட் டேட்டா.
இந்த சிம்பிள் வந்துட்டாலே இமீடியட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இமீடியட் அட்ரஸிங் மோட். சரியா, இந்த மாதிரி சிம்பிள் போட்டாலே அதை எப்படி சொல்லணும், இமீடியட் டேட்டா. சரியா, 64 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். 64 அப்படிங்கிற டேட்டாவை இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ ஏ ரிஜிஸ்டரில் என்ன டேட்டா இருக்கும், இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு பிறகு ஏ ரிஜிஸ்டரில் 64 அப்படிங்கிற டேட்டா போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் இமீடியட் அட்ரஸிங் மோட். கான்ஸ்டண்ட்டாக உள்ள ஒரு இமீடியட் டேட்டா ஆனது இன்ஸ்ட்ரக்ஷனின் ஆப்பரண்ட் ஃபீல்டில் குறிப்பிடப்படுகிறது. ஆப்பரண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இமீடியட் டேட்டாவை கொடுத்தா அதுக்கு பேர் தான் இமீடியட் அட்ரஸிங் மோட். சரியா, இதான் ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் இவ்வகை அட்ரஸிங் மோடில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பேங்கில் உள்ள R0 to R7 என்கின்ற ரிஜிஸ்டர்களை கொண்டு ஆப்பரண்டுகள் குறிப்பிடப்படுகின்றது. நம்ம ரிஜிஸ்டர்ஸ் R0லேருந்து R7 வரைக்கும் இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரியா, நமக்கு 8 ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது R0லேருந்து R7 வரைக்கும். இந்த 8 ரிஜிஸ்டரில் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டரை இந்த ஆப்பரண்ட் ஃபீல்டில் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். சரியா, 8 ரிஜிஸ்டர்ஸ் இருக்குப்பா R0லேருந்து R7 வரைக்கும். அதில் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டரை இந்த ஆப்பரண்ட் ஃபீல்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதணும்னா அதுக்கு பேர் தான் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். மூவ் A, R3. ஸோ நம்ம R3ங்கிற ரிஜிஸ்டரை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். R0லேருந்து R7 வரைக்கும் எந்த ரிஜிஸ்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் கால்ட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஸோ போனது இமீடியட் அட்ரஸிங் மோடில் இந்த இடத்துல ஒரு இமீடியட் டேட்டாவை யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடில் ஒரு ரிஜிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டைரக்ட் அட்ரஸிங் மோட். இவ்வகை அட்ரஸிங் மோடில் ஆப்பரண்ட் ஆனது 8 பிட் கொண்ட அட்ரஸின் மூலம் குறிப்பிடப்படுகிறது. நேரடியாக குறிப்பிடப்படுகிறது. ஆப்பரண்ட் எப்படி குறிக்கிறோம், ஒரு 8 பிட் கொண்ட அட்ரஸ் மூலமாக குறிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே இடத்துல பாருங்கள் மூவ் டைரக்ட் A இல்லை A, டைரக்ட்னு கூட நம்ம எழுதலாம். சரியா, டைரக்ட் என்பது இன்டர்னல் டேட்டா ரேம் அல்லது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்களில் உள்ள லொக்கேஷன்களை நேரடியாக குறிப்பிடுகின்ற ஒரு 8 பிட் அட்ரஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அட்ரஸ் தான். டைரக்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ் தான்ப்பா. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் இன்டர்னல் டேட்டா மெமரியில் இருக்கும், இல்லைனா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டரில் ஏதாவது ஒரு அந்த ஏரியாவில் இருக்கும். சரியா, அப்போ டைரக்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரஸை வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த அட்ரஸ் எங்கே இருக்கும், இன்டர்னல் டேட்டா மெமரியில் இருக்கும், இல்லைனா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் ஏரியாவில் இருக்கும். ஒரு 8 பிட் கொண்ட அட்ரஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டைரக்ட் அட்ரஸிங் மோட். இட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் அட்ரஸிங் மோட். The next one is indirect addressing mode. ஸோ டைரக்ட் அட்ரஸிங் மோடில் இன்டர்னல் டேட்டா மெமரியில் இருக்கக்கூடிய அட்ரஸ் இல்லைனா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்ரஸை நம்ம வந்து நேரடியாகவே கொடுத்தோம். ஆனால் இந்த இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் இருக்கின்ற மெமரி லொக்கேஷனின் அட்ரஸ் ஆனது ரிஜிஸ்டர் மூலம் இன்ஸ்ட்ரக்ஷனில் குறிப்பிடப்படுகின்றது. டைரெக்டாக எந்த அட்ரஸையும் கொடுக்கல. இங்கே டைரக்ட்னு போட்டு ஒரு 8 பிட் அட்ரஸை குறிப்பிட்டாங்க. ஆனால் இதில் பாருங்கள் அப்படி எதுவுமே போடல. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிஜிஸ்டர் மூலமாக அந்த அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறத குறிச்சிருக்காங்க. மூவ் அட்ரஸ் ஆஃப் ஆர்ஐனா அட்ரஸ் ஆஃப் R1, A. மூவ் அட் R1, A. ஏல இருக்க டேட்டா எங்கே போகும், R1 ரிஜிஸ்டரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். R1 ரிஜிஸ்டரில் என்ன இருக்கும், அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த டேட்டா போய் ஸ்டோர் ஆகும். சரியா, அங்கே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இது மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். மூவ் XA, அட்ரஸ் ஆஃப் DPTR. அட்ரஸ் ஆஃப் DPTR. இந்த அட்ரஸ் சிம்பிள் வந்தாலே நம்ம அப்படி தான் சொல்லணும், வாசிக்கணும். அட்ரஸ் ஆஃப் DPTR. அட்ரஸ் DPTRல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் உள்ள டேட்டாவானது ஏ ரிஜிஸ்டருக்கு நகர்த்தப்படும். ஸோ இந்த மாதிரி மறைமுகமாக குறிப்பிடுறதுனால தான் இதுக்கு பேர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். பேர் என்னதுப்பா, இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். போனது பார்த்தது டைரக்ட் அட்ரஸிங் மோட், இப்போ பார்த்தது இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அதனால் 5th டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் என்னென்னா இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். இவ்வகை அட்ரஸிங் மோடில் ஆப்பரண்ட் இருக்கின்ற மெமரி லொக்கேஷனின் அட்ரஸ் ஆனது, ஸோ ஆப்பரண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து எங்கே எப்படி குறிப்பிடுவாங்க, அக்யூமுலேட்டர் மற்றும் DPTR
அல்லது அக்யூமுலேட்டர் மற்றும் பிசினா ப்ரோக்ராம் கவுண்டர் என்கின்ற இரு ரெஜிஸ்டர்களை கொண்டு குறிப்பிடப்படுகின்றது. ஒரு ரெஜிஸ்டர் மட்டும் வச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இப்போ ஒன்று தானே இருக்குது, R1 ஒன்று தான் இருக்குது, இதில் DPTR ஒன்று தான் இருக்குது. ஆனால் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் ரெண்டு ரெஜிஸ்டர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ரெண்டுத்தையும் சேர்த்து அக்யூமுலேட்டர் ப்ளஸ் DPTR இல்லைன்னா அக்யூமுலேட்டர் ப்ளஸ் பிசின்னு வரும். சரியா, அதை ரெண்டு ரெஜிஸ்டர்ஸை வச்சு சேர்த்து குறிப்பிட்டா அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஓகே, இந்த அட்ரஸிங் மோடை பயன்படுத்தி ப்ரோக்ராம் மெமரியை மட்டும் அக்சஸ் செய்து அதில் உள்ள லொக்கேஷன்களில் இருந்து டேட்டாவை ரீட் மட்டும் செய்து கொள்ளலாம். அந்த வேர்டை கவனிச்சுக்கோங்க. போன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் டேட்டா மெமரி யூஸ் பண்ணோம், இல்லைனா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் ஏரியா மேலே இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸை யூஸ் பண்ணோம். ஆனால் இதில் பாருங்கள், ப்ரோக்ராம் மெமரியை மட்டும்தான் அக்சஸ் செய்ய முடியும். இந்த வகையான அட்ரஸிங் மோடுகளை பயன்படுத்தி நம்ம எதை அக்சஸ் பண்ண முடியும்? ப்ரோக்ராம் மெமரியை மட்டுமே அக்சஸ் செய்ய முடியும், அதிலும் டேட்டாவை ரீட் மட்டுமே செய்து கொள்ளலாம். சரியா, ஸோ இதுதான் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ரெண்டு ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மூவ் CA, அட்ரஸ் ஆஃப் A + DPTR. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன அட்ரஸ் கிடைக்குதோ அந்த அட்ரஸில் உள்ள டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்கு நகர்த்தப்படுகிறது. அதுதான் அதுக்கு மீனிங். நம்ம இங்கே பாரு, ஜம்ப் அட் A + DPTR. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன அட்ரஸ் கிடைக்குதோ அந்த அட்ரஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது ஜம்ப் ஆகி போகுது. ஓகேவா, இந்த ரெண்டு ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பேஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்றுக்கு பேர் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர். ஒன்றுக்கு பேர் பேஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்றுக்கு பேர் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர். பேஸ் ரிஜிஸ்டர் ப்ளஸ் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஒன்று வந்து பேஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி தான் இந்த அட்ரஸிங் மோடை எழுதுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இண்டெக்ஸ் அட்ரஸ்.